அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது இந்த காணொலியில் பயில இருப்பது 2 mm கனமுள்ள கிடைமட்ட நிலையில் இருக்கும் ஒரு SS சீட்டின் மேல் எப்படி ஒரு ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் உருவாக்கலாம் என்பது குறித்தாகும். வாருங்கள் காணொலியை காணலாம். நோக்கங்கள்: இந்த காணொலி முடியும் தருவாயில் நீங்கள் அறிந்து கொள்ளப் போவது SS தகட்டின் மேல் இருக்கும் குரோமியம் ஆக்சைட்ஸ் மற்றும் உள்ள அசுத்தங்களை சுத்தம் செய்வது, SS தகட்டின் மேல் சதுர விளிம்பு உருவாக்குதல், வெல்டு செய்ய இருக்கும் SS தகட்டில் SS பிளக்ஸினை அனைத்து விளிம்புகளிலும் போடுவது, தகுந்த SS ஃபில்லர் ராட், நாசில் மற்றும் கேஸ் அழுத்தத்தினை தேர்ந்தெடுத்தல், நியூட்ரல் ஃப்ளேம் செட் செய்யவும், லெஃப்ட்வேர்ட் நுட்பம் துணை கொண்டு சீரான நிலையில் வேரூன்றி ஸ்கொயர் பட்டினை வெல்டு செய்தல், இணைப்புகளை சுத்தம் செய்து குறைபாடுகளை ஆய்வு செய்தல். இந்த செய்முறைக்கு தேவையான அனைத்து கருவிகளையும் உபகரணங்களையும் நாம் திரட்டி தயாராக வைப்போம். அவை: கேஸ் வெல்டிங் பிளான்ட், SS ஃப்ளக்ஸ், பெஞ்ச் வாய்ஸ், ஸ்டீல் ரூலர், வயர் பிரஷ், சிப்பிங் ஹேமர், ஃப்ளாட் ஃபைல், டாங்ஸ், ஸ்கிரைபர். செய்முறைக்கு தேவையான பொருட்கள்: 150 மற்றும் 50 மற்றும் 2 mm டயாமீட்டர் கொண்ட 2 SS தகடுகள். ஸ்டெப் 1: SS தகடுகளை வரைபடத்தில் கொடுத்திருக்கும் பரிமாணங்களில் தயார் செய்யவும். ஒரு 2 mm கனமுள்ள SS தகடினை எடுக்கவும். அந்த 2 mm கனமுள்ள SS தகட்டின் மேல் ஸ்கிரைபர் கொண்டு 150 mm நீளம் மற்றும் 50 mm அகலத்தினை அடையாளப்படுத்தவும். கட்டரை வைத்து நீங்கள் அடையாளப்படுத்திய பரிமாணங்களில் வெட்டவும். ஸ்டெப் 2: தகட்டின் அனைத்து முனைகளையும் சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு SS வயர் பிரஷ் கொண்டு தகட்டின் அனைத்து முனைகளையும் சுத்தம் செய்வதோடு ஏதாவது குரோமியம் ஆக்சைடு மற்றும் அசுத்தங்கள் இருந்தால் சுத்தம் செய்ய வேண்டும். SS தகட்டின் குரோமியம் ஆக்சைடு சுத்தம் செய்யும் போது கொஞ்சம் கவனமும் காட்ட வேண்டியிருக்கும். ஏனென்றால் இந்த செயலற்ற குரோமியம் ஆக்சைடு SS தகட்டின் மேல் படிந்திருப்பதால் தகட்டின் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாத்து கொள்கிறது. இந்த படிவத்தை அகற்றுவதால் SS தகட்டின் அரிப்புத்தன்மையை பாதுகாக்கும் நிலையில் சிறிது வேறுபாடு வரும். ஸ்டெப் 3: நாசில் நம்பர் 5ஐ 3.15 கனத்திற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனை ப்ளோ பைப்பில் பொருத்த வேண்டும். 18/8 SS ஃபில்லர் ராட் ஒரு 1.6 mm கனமுள்ள ஸ்பெஷலி ட்ரீட்டட் கோலம்பியம் தேர்ந்தெடுக்கவும் அல்லது பேஸ் மெட்டல் சிறிய துண்டுகளாக வெட்டி உபயோகப்படுத்தலாம். 18/8 SS ஸ்டீல் என்பது 18% குரோமியம் மற்றும் 8% நிக்கல் அடங்கிய அலாய் ஸ்டீல் ஆகும். ஸ்டெப் 4: ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ளக்ஸை எடுத்து அதனை ஒரு 12 mm பெயிண்டிங் பிரஷ் கொண்டு 2 பக்கமும் இணைக்கும் விளிம்புகளிலும் ஃபில்லர் ராடுகளிலும் தடவ வேண்டும். ஜிங்க் குளோரைடும் பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் அடங்கிய நல்ல தரமான ஃப்ளக்ஸை தேர்ந்தெடுத்து அதனை பொடித்து நீருடன் கலந்து பேஸ்ட் பருவத்தில் ஆக்க வேண்டும். அந்த ஃப்ளக்ஸை தகட்டின் 2 பக்கங்களிலும் ஃபில்லர் ராடிலும் தடவ வேண்டும். ஸ்டெப் 5: ஒரு கனமான மெட்டல் பிளேட் மேல் 1.5 mm இடைவெளி விட்டு தகடுகளை மூட்டிணைப்பு போன்று வைக்க வேண்டும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தகடுகளை சரியாக சதுர முனைப்பிணைப்பாக சரி செய்ய வேண்டும். ஸ்டெப் 6: சரியான விதத்தில் ஃப்ளேமை சரி செய்ய வேண்டும். நியூட்ரல் ஃப்ளேம் அல்லது சிறிது கார்பனைசிங் ஃப்ளேமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தீங்கு விளைவிக்கும் ஆக்சிடைசிங் ஃப்ளேம் உருவாகுவதை தடுக்க முடியும். மேலும் சரியான தரம் வாய்ந்த வெல்டு செய்வதற்கும் உலோகங்களை இணைக்கும் போது உருவாகும் ஆக்சிடைசன் தவிர்க்கவும் நடுநிலையான விதத்தில் ஃப்ளேம் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். நியூட்ரல் ஃப்ளேம் என்பது ஃபியூல் கேஸும் ஆக்சிஜனும் சரியாக கலந்த ஒரு குறிப்பிட்ட விதமான ஃப்ளேம் ஆகும். இது சரியான அளவான வெப்பத்தையும் பாதுகாப்பான சுத்த மற்றும் வலுவான வெல்டிங்கையும் தர வல்லது. ஸ்டெப் 7: மூட்டிணைப்பின் ஒவ்வொரு 50 mm நீளத்திலும் தற்காலிக வெல்டு செய்ய வேண்டும். தற்காலிக வெல்டு என்பது இணைப்பின் 2 முடிவுகளிலும் ஒவ்வொரு 50 mm
நீள இடைவெளியிலும் செய்ய வேண்டும். தற்காலிக வெல்டு என்பது நாம் நிரந்தர வெல்டு செய்வதற்கு முன்னால் 2 அல்லது அதற்கு அதிகமான உலோகங்களை ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைத்து உபயோகிக்கும் ஒரு நுட்பம் ஆகும். தற்காலிக வெல்டுகள் வெல்டிங் செய்யும் சமயங்களில் உலோகத்தினை பிடித்து நிறுத்த தேவையான அளவு சிறிய மற்றும் தீவிரம் குறைந்த வெல்டு செய்வதாகும். ஸ்டெப் 8 லெஃப்ட்வர்ட் நுட்பத்தின் உதவியுடன் வெல்டு செய்ய வேண்டும். ப்ளோ பைப்பை 80 டிகிரி முதல் 90 டிகிரி கோணத்திலும் ஃபில்லர் ராடை 20 முதல் 30 டிகிரி கோணத்திலும் பிடித்து வலதுபுறம் இருந்து வெல்டு செய்ய தொடங்க வேண்டும். 1. வெல்டிங் டார்ச்சை இணைப்பிலிருந்து சரியான கோணம் மற்றும் தூரத்தில் பிடிக்க வேண்டும். இணைப்பு சேர்ந்திருக்கும் பகுதியில் வெல்டிங் டார்ச்சை வலமிருந்து இடப்பக்கமாக நகர்த்தி கொண்டு SS மேல் பொருத்தி வெல்டிங் தொடங்க வேண்டும். சீரான வேகத்திலும் சிறிது பின்வாக்கில் சரிந்தும் சரியாக ஊடுருவும் விதத்தில் நகர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இணைப்பின் அடிப்பாகத்தில் சீரான ஊடுருவுதல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பீடின் கடைசியில் கிரேட்டரை நிரப்பி வெல்டிங்கை முடிக்க வேண்டும். வெல்டி பீட் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து சரிபார்க்கவும் அனைத்து ஃப்ளக்ஸின் மிச்ச மீதிகளையும் அப்புறப்படுத்துவதை உறுதி செய்யவும். ஸ்டெப் 9 இணைப்பினை சுத்தம் செய்து ஏதாவது வெல்டிங்கில் குறையுள்ளதா என ஆய்வு செய்ய வேண்டும். போரோசிட்டி என்பது சிறிய இடைவெளியோ அல்லது வெல்டு செய்த உலோகத்தில் காணப்படும் கேஸ் குமிழிகளின் வெற்றிடமோ ஆகும். இது வெல்டினை பலவீனப்படுத்தவும் எளிதில் விரிசல் உண்டாக்கவும் செய்யலாம். அண்டர்கட் என்பது தேவைக்கு அதிகமான அளவில் உலோகம் உருகுவதால் உருவாகும் பள்ளமோ அல்லது அழுத்தமோ ஆகும். வெல்டு செய்யப்பட்ட உலோகத்தில் முழுமையற்ற இணைப்பு இருக்க காரணம் அது சரியான முறையில் முழுவதுமாக உலோகங்கள் பற்றி கொள்ளாமல் இருப்பதாகும். இது பலவீனமாக இணைப்பினை உருவாக்குவதுடன் விரிசல் ஏற்படவும் செய்யலாம். அனைத்து இணைப்புகளிலும் வெல்டு மெட்டல் சரியாக ஊடுருவவில்லை என்றால் ஊடுருவலிலும் பற்றாக்குறை காணப்படலாம். ஓவர்லாப் என்பது தேவைக்கு அதிகமான அளவில் வெல்டு மெட்டல் இணைப்புகளின் மருங்கிலும் பதிந்து காணப்படுவதாகும். இது சீரற்ற மற்றும் பலவீனமான இணைப்பினை உருவாக்கலாம். ஸ்பேட்டர் என்பது சிறிய திரவதுளி போன்று உருகிய உலோகங்கள் நாம் வெல்டு செய்யும் போது தெறிப்பதாகும். வெல்ட் விரிசல் காணப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. தேவைக்கு அதிகமாக அழுத்தம், முறையற்ற குளிர்படுத்துதல் அல்லது ஹைட்ரஜன் சிதைவு போன்றவை உள்ளடங்கும். இன்க்ளூஷன்ஸ் என்பது அயல் பொருட்கள், அதாவது கழிவு, ஃப்ளக்ஸ் அல்லது அழுக்கு படிந்திருக்கின்ற வெல்டு மெட்டல். ரீகேப். இந்த காணொளியில் நாம் இதுவரை விவாதித்தது SS தகட்டின் மேல் இருக்கும் குரோமியம் ஆக்சைட்ஸ் மற்றும் உள்ள அசுத்தங்களை சுத்தம் செய்வது. SS தகட்டின் மேல் சதுர விளிம்பு உருவாக்குதல். 3. வெல்டு செய்ய இருக்கும் SS தகட்டில் SS ஃப்ளக்ஸினை அனைத்து விளிம்புகளிலும் போடுவது. 4. தகுந்த SS ஃபில்லர் ராட், நோசில் மற்றும் கேஸ் அழுத்தத்தினை தேர்ந்தெடுத்தல். சரியான சமமான நிலையில் தீப்பிழம்பு வைத்திருத்தல். சதுர மூட்டிணைப்பினை லெஃப்ட்வர்ட் நுட்பம் துணை கொண்டு சீரான நிலையில் வேரூன்றி வெல்டு செய்தல். இணைப்புகளை சுத்தம் செய்து குறைபாடுகளை ஆய்வு செய்தல். இந்த காணொளியை கண்டு கழித்தமைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும்படி பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஹாப்பி லேர்னிங்.